தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 4வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சு 5வது நாள் கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? கவுன்சிலிங் போய் போஸ்டிங் எடுத்துகிட்டு நீங்கள் சும்மா அப்படியே திரும்பி வந்துடுறீங்க. அதாவது நீங்கள் எடுக்கிற போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா ஸ்டேட் சீனியாரிட்டியான்னு பார்ப்பீங்க. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்டிங்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இதே ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்டிங் எடுத்துகிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேணும், நான் இருக்கிறதுக்கு பக்கத்தில் வேணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் முதவே போட்டுருந்துருக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இனிமேல் போகிறவங்க இந்த இதை வந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. ஓகேங்களா? ஏதோ பக்கத்தில் உங்களுக்கு நெருக்கி கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்டா நாங்கள் வந்து இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்தோம், எங்கள் சுச்சுவேஷன் எழுதி கொடுத்தோம், போட்டாங்க, பக்கத்துலேயே போட்டாங்க, கொஞ்சம் நெருக்கி பக்கத்துலேயே போட்டாங்க, லாங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஏதோ பக்கத்தில் போட்டாங்க. ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா இதே டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு லெட்டர். ஓகேங்களா? செலெக்ஷன் ஆன பிறகு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இப்படி தான் கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இது என்னோடய லெட்டர் இது. ஓகேங்களா? அதாவது எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினால எங்களுக்கு நேரஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டே எடுத்ததுனால நான் எங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டே போயிட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதிக்கணும். ஓகேங்களா? அனுப்புனர் போட்டு உங்கள் அட்ரஸ் எழுதிக்கிறணும். பெறுநர் போட்டு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இதிலேயே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட இங்கே போட்டிருப்பாங்க, இங்கே ஒரு அட்ரஸ் போட்டிருப்பாங்க. இதே உங்கள் போஸ்டிங்கோட ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் அதுதான். ஓகேங்களா? அந்த அட்ரஸ் எழுதிக்கணும். அட்ரஸ் எழுதிட்டு போட்டு எப்பயும் போல் வணக்கம், நான் தமிழ்நாடு தேர்வு நடத்தும் தொகுதி 2Aயில் தேர்ச்சி பெற்று எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் போட்டுருங்க. அதுக்கடுத்து உங்கள் குடும்ப சுச்சுவேஷனை சொல்லுங்கள். ஒரு நேரம் வந்து இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கலாம், குழந்தை பிறந்திருக்கலாம், இல்லை வயதான தாய் தந்தை இருக்காங்களாம் கவனிக்க முடியாது, பிள்ளைகளை கவனிக்கணும், இல்லை வந்து உடம்பு முடியாமல் இருப்பாங்க அவங்கள கவனிக்கணும். ஏதோ சுச்சுவேஷனை சொல்லி நீங்கள் நல்லா எழுதிருங்க, ப்ரீஃபாக எழுதிருங்க. எழுதிட்டு நீங்கள் வந்து ஒரு 3 மாவட்டம் 4 மாவட்டம் சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? வந்து நீங்கள் போகும்போதே கேட்டு போயிருக்கணும், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருக்கா இல்லைன்னு உங்கள் ஹெட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஹெட் ஆஃபீஸில் கேட்டாவே சொல்லுவாங்க, இத்தனை போஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி சரண்டர் பண்ணிக்க, இத்தனை இது வேக்கண்ட்டாக இருக்குது சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டை பார்த்து எழுதி கொடுத்துட்டிங்கன்னா போடுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் கவுன்சிலிங் முடிச்சுட்டு போஸ்டிங் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு கூட அடுத்த நாள் இருந்து கொடுத்து ஒரு லெட்டரை வந்து விருப்ப கடிதம் ஒன்று கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்கக்கூடாது. அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க, வேணான்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போய் ஒரு ஹெட் ஆஃபீஸில் போய் உங்கள் ஹெட் ஆஃபீஸில் போய் கொடுத்தீங்கன்னா ஒரேடியாக என்ன பக்கத்தில் தான் இருக்குது, எல்லாமே பக்கத்து சென்னை தான். அதனால் அது வரையும் போயாச்சு. போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து விருப்பப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பக்கத்துலையாச்சும் கிடைக்கும், நியர்பை ஏரியாவாச்சும் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு தான் போட்டுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் போட்டு கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதிருங்க. நான் சும்மா சுருக்கமாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதோட என்ன அட்டாச் பண்ணால் உங்களோட டிஎன்பிஎஸ்சி அப்பாயின்மெண்ட் அந்த ஆர்டரையும் இணைச்சிடணும். இணைச்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு உங்கள் அடுத்த நாள் வந்து இன்றைக்கி செலெக்ஷன் ஆனவங்க லிஸ்ட்டை ஃபுல்லாக அனுப்பிடுவாங்க, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே வந்த பிறகு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச குரூப் 2A கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க கடைசி டேட் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஓகேங்களா? குரூப் 4க்குலாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துருச்சு, இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் லெட்டர் வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ண பிறகு அப்படியே திரும்பி வந்துடாமல் போய் உங்கள் ஹெட் ஆஃபீஸில் போய் பார்த்து எழுதி கொடுத்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்டிங் வேணாம். ஏன்டா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 தான் இருந்துச்சு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஆர்டி டிபார்ட்மெண்ட் 2 தான் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட்டு. அது வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னே சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஹெட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து அந்த ஆஃபீஸ் இருக்கா, இப்போ ரெவன்யூனா தாலுகா ஆஃபீஸ் இருக்கா, இல்லை யூனியன் ஆஃபீஸ் இருக்கா, அந்த ஆஃபீஸ் வேணும்னு எழுதி கொடுங்க. ஓகேங்களா? அந்த ஆஃபீஸ் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஆஃபீஸே போட்டுக்குருவாங்க. ஓகேங்களா? என்னங்க சார் நாங்கள் இன்னும் போஸ்டிங்கே தேர்ந்தெடுக்கலை, அதுக்குள்ளே இந்த லெட்டர்லாம் போடுறீங்கன்னு நினைக்க வேணாம். போகிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வேறு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து சேலரி டீட்டெயில் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்து கையில் வரும், குரூப் 2னாலும் சரி குரூப் 2Aனாலும் சரி எவ்வளோ சேலரி வந்து கைக்கு வரப்போகுது அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.